இந்த மாதிரி பர்ஃபெக்டான வீ நெக் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணணுமா? லென்த்தியான 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதோட அகலம் வந்து நான் 3.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 2 பீஸ்லையும் ½ இன்ச் வந்து ரா எட்ஜ் தெரியாமல் நான் மடிச்சுட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு ரைட் சைடு ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் வந்து ஒரு சைடு பீஸையும் நீங்கள் மடிச்சுட்டு அதோட சென்டரும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். சென்டரில் வரும்போது நீடியில் நிப்பாட்டிட்டு இந்த சைடு வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ரா எட்ஜ் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து எடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். இதை நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வீ நெக் வந்து ரெடி ஆயிரும். நான் சாம்பிளுக்காக ஒரு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சென்டரில் வரும்போது அந்த ரா எட்ஜ் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.